ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு லாங் வீடியோ தாங்க. நம்ம மீனாட்சி அம்மா இந்த அழகான சிலையை பார்த்தோன்னே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. ஆமாங்க, மதுரையில் இருக்கிற சென்னை சில்க்ஸ் தான் வந்திருக்கோம். என் பொண்ணு வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி வளைஞ்சு வளைஞ்சு நின்று போஸ்ட் கொடுக்குறா பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டு சாரீ எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. நானும் என் பொண்ணும் வா விண்டோ ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராலி பேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அவள் போயிட்டு பிரின்சஸ் பேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ரொம்பவே குஷியாயிட்டா. பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நல்லா காட்டிகிட்ருப்பா, அம்மா பாருங்கள் பிரின்சஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு இந்த பிரின்சஸ் பேக் கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி பார்பி இருக்கிறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சைட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான பைக்கு, சைக்கிள்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ பார்த்தோன்னே ஒரு ஸ்கூட்டரில் ஏறி உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்து மெதுவாக ஓட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி ஜீப்லாம் இருந்துச்சு, குட்டி குட்டி ஜீப்லாம். ஸோ ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அசந்து போயிடுவீங்க. இந்த எல்லோ ஜீப் பார்த்திங்கன்னா 22,000 கிட்ட இருந்துச்சு. உடச்சிடாத பாப்பா பார்த்து ஏறுன்னு சொன்னதும் மேலே ஏறி பொறுமையாக உட்காந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. அவங்க என்னமோ ஜீப் பார்த்தாலும் பின்னாடி இருக்கிற அந்த பெரிய டெடி தாங்க பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஒரு ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா மென், உமன், அப்புறம் குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே ஸ்லிப்பர்ஸ் அண்டு ஷூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, டாய்ஸ் நிறையவே வச்சுருந்தாங்க. என் பொண்ணு பார்பிக்கு மேக் ஓவர் பண்ணுற டாய்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தா. நாங்கள் ஆல்ரெடி 2 பார்பி வாங்கியிருந்தோம்ல பாப்பா, வேறு ஏதாவது வாங்கு அப்படின்னு சொன்னதும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போய் ஷூஸ்லாம் பார்த்துட்ருந்தோம். அங்கே நிறைய வீட்டுக்கு டெக்கரேட் பண்ணுற மாதிரி இருக்கிற டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த பிளேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிளேட் ஸ்டாண்டர்டும் வச்சுருந்தாங்க. இந்த பிளேட்ஸோட கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இந்த அஞ்சரை பெட்டிலாம் நான் யூடியூப்பில் யூஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் அமேசான்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஃப்ளார்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணுற ஃப்ளார்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த லோட்டஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி லோட்டஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ளார்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்பவே பார்க்க யூனிக்காகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா லோட்டஸ் உங்களுக்கே தெரியும், அது ரொம்ப ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சு. இது ஓப்பன் பண்ணியிருந்தனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி யானை மாதிரி, அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அதுலேயே பிளான்ஸ்லாம் இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்பவே ஒரு நியூ ஐடியா, நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடு பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு. ஸோ பேக் கலெக்ஷன்ஸு, அப்புறம் அம்ப்ரெல்லா, அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்ஸு, ஜூட் பேக்ஸு நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்பேக்லாம் பார்த்திங்கன்னா 645 தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஒன் டே நம்ம எங்கேயாவது பிளான் பண்ணி போகிறோம், ஒன் டே டூர் பிளான் பண்ணி போகிறோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஜூட் பேக்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் நிறையா இப்போ லஞ்ச் பேக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு கொண்டு போகிறதுக்கும் சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஹேண்ட்பேக்ஸ்லாம் இருந்துச்சு. அதாவது குட்டீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஹேண்ட்பேக்ஸு, ஷூஸ் எல்லாமே இருந்துச்சு. இதே ஃப்ளோர்லேயே பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கு உண்டான அக்சசரிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி ஷோகேஸ் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா குட்டீஸோட ஹெட் பேண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. என் பொண்ணுக்கு இது நிறையவே இருந்தனால இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நான் பார்க்கல. அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த நெக்லஸ் பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு கழண்டு வந்துருச்சு, அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே ஹேங் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்கிள் தான் பார்த்துட்டு இருந்தேன். பேங்கிள் பார்த்திங்கன்னா 235 ஸ்டார்ட் ஆச்சு. நம்மளுக்கு 480 வரைக்கும் இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய பேங்கிள், கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 480 இருந்துச்சு. நார்மலாக நம்ம போடுற மாதிரி டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா 235 இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப காஸ்ட்லியாக இல்லை அஃபோர்டபுள் ப்ரைஸாக அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி காஸ்ட்லியாக இருந்தாலும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.
அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வால் கிளாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கேட்ச் கிளிப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ஸ்டோன் வச்சது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் ஷூ தாங்க வாங்கியிருந்தேன். இது 350 கிட்ட வந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.